அப்புறம் நைட் எழுந்திருக்கும். அவள் வீட்டுக்கு வரப்ப வெரோனிகா தான் பசங்களை பார்த்துருப்பா. வந்த வேலையாக வெரோனிகா ஒர்க் பண்ணுவா. ஏன்னா இது வரைக்கும் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரை பார்த்ததே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ், உன்னால இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு வெரோனிகா ஒர்க்லாம் பண்ணுவா. இதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி அலஜாண்ட்ரா, அவங்க பசங்களை பார்த்துக்கோங்க, நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு அவள் பாட்டாங்க கிளம்பி போயிடுவா. பட் வெரோனிகாவுக்கு ஒரே வருத்தமாக இருக்குது. ஏன்னா இவளுக்கு அந்த மிருகத்தோட ஒன்றா இருக்குன்னு ஆசையாக இருக்குது. பட் அந்த மிருகம் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்குல்ல, ஏன்னா ரொம்ப சோகமாக இருப்பா. நம்ம இதுக்கடுத்து இங்கே இருக்க வேணாம், நம்ம இங்கேயே போயிடலாம். இங்கேருந்து அடிக்கடி இந்த மிருகத்தை பார்க்கணும் ஆசை வரும். கண்டிப்பாக அதோட ஒன்றா இருந்து நம்ம உயிர் போயிடும். நம்ம இங்கேருந்து போயிடுவோம்னு சொல்லிட்டு அவள் துணிமேலாம் பேக் பண்ணி பைக் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஈவினிங் வைப்பாங்க. தினமும் காலையில் குழந்தை ஸ்கூலோட போயிருப்பா. அதே மாதிரி ஈவினிங் போய் குழந்தை கூப்பிடலான்னு இருக்கிறப்ப, மேடம் உங்கள் மாமியார் இருந்தாங்க, அவங்க பசங்களை எங்கேருந்து கூட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்துட்டு கோமாயிரும். மாமியார் வீட்டுக்கு போய், அத்தை நீங்கள் எது குழந்தை வச்சுருக்கீங்க, குழந்தை பேசாமல் என்கிட்ட கொடுங்க, இந்த மாதிரி வீட்டில் என் குழந்தை வளரான்னு சொன்னால் அதெல்லாம் முடிவு பண்ணு சொல்லுவாங்களா. இதை பார்த்துட்டு கடுப்பாயிரும். கண்ணாடி மேலே கல் விட்டு எரிஞ்சு அவள் பசங்களை வந்து கூட்டி போயிடுவா. அப்போ அந்த பசங்க அம்மாட்ட கேள்வி வைப்பாங்க, அம்மா இந்த மாதிரி அங்கிள் இறந்து போனார்ல, அது இல்லாமல் கடல் கூட சாபமாமே, அப்பாவும் அங்கிளும் ஒன்றா இருந்தாங்களாமே, அதனால தான் கடவுள் அங்கிளுக்கு தண்டனை கொடுத்தாரான். இது உண்மையானு கேட்டால் இவளுக்கு என்ன சொல்ல தெரில. இங்கே பாரு பசங்களா, அதை பற்றி பேசக்கூடாது, என்னோட வாங்கன்னு சொல்லிட்டு அவள் பசங்களை வந்து கூட்டி போயிடுறா. அதுக்கப்புறம் இவளுக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அடிக்கடி இந்த கிரேச்சரை பார்த்து அந்த கிரேச்சரோட ஃபிசிக்கல் ஒன்றா இருக்கா. அது போய் இவளுக்கு அவள் தம்பி மேலே ஒரு கோபம் இருக்குது. ஃபர்ஸ்டெல்லாம் அவளுக்கு அவள் தம்பி ஒரு கேங்கிற விஷயம் தெரியவே தெரியாது. பட் இப்போ தான் அவளுக்கு தெரிய வந்திருக்கும். தான் புதுசுன்னு தம்பி ஒன்றாந்துருக்காங்களே, இந்த ஒரு கோவலுக்கு இருக்கும். அந்த கோவத்தில் டியூபை பிடிங்கி விட்டு, சாரிடா என்னை மன்னிச்சிரு, ஒன்று இந்த மாதிரி என்னால் பார்க்க முடியல, நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த டியூப் பிடிங்கிட்டு அவடாங்க கிளம்பி போயிடுவா. சாக்சன் வராமல் அந்த தம்பி அங்கேயே இருந்து போயிடுவான். கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோட மாமனார் மாமியார் வைப்பாங்க. இப்போ அவங்க பையன் ஜெயிலில் இருக்கானே, அவங்க வீட்டெல்லாம் விற்று எப்போ அவங்க பையன் வெளியே கொண்டு வந்துருப்பாங்க. அவனும் காரில் வந்துட்டு இருப்பான். அவன் நியூஸ் பேப்பர்லாம் கொடுத்து, பாரு நம்ம குடும்பம் மானமரெல்லாம் போச்சு, பாரு நியூஸ் பேப்பர் எப்படி போட்டிருக்காங்க பாருன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் தருவாங்களா. பார்த்தா ஃப்ரண்ட் பேஜில் அந்த கொலையை பற்றியும் எங்கள் ரிலேஷன் பற்றியும் போட்டிருக்குமா. இதை பார்த்து இந்த ஏஞ்சலுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா மூஞ்சே பார்த்துட்டு இருப்பான். அவங்களும் அவனை பார்த்து, இங்கே பாரு இதுக்கு அடுத்து இந்த ஊரில் இருந்தால் உனக்கு அவமானமாக இருக்கும், வேணாங்க இது வெளியூருக்கு போ, அங்கே போய் வேலையை பாருன்னு சொல்கிறப்ப இவனுக்கு கஷ்டமாக இருக்கும். சரி நான் அம்மா ரூமுக்கு போய் அவங்க அப்பா ட்ராயில் ஒரு கண்ணு இருக்கும், அந்த கண்ணு எடுத்து நெட்டி போட்டு வைப்பான். பேசாமல் செத்துலாமன்னு பார்க்குறப்ப இவனுக்கு நம்பிக்கை இருக்கும். சரி நம்ம எதுக்கு நம்ம ஒய்ஃபை பார்ப்போம், திரும்ப கூட வாழணும் ஆசையாக இருக்கும். கரெக்டாக அந்த பார்த்து அவங்க அப்பா உள்ள வருவார். வந்தோடனே கண்ணத்தை சப்புன்னு அறிஞ்சு, ஏண்டா என் ராயில் கண்ணு காணாமல் போச்சே நீ தான் எடுத்து கேட்குறப்ப அவனை ஆமாம் சொல்லுவான். அவனை திரும்ப அடிச்சுட்டு கண்டுபிடிச்சு எழுதிட்டு இருப்பாரு. ஏண்டா நீ தற்கொலை பண்ணிக்கோட ஜெயிலு சொல்லி எடுத்தோம், நீ வாழணும்டா, ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க போய் நக்கு பண்ணுவாரா. அதை பார்த்து அவனுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். கட் பண்ணி அப்படி வெரோனிகா வைப்பாங்க. அவள் தான் ஊரை விட்டு பைக் எடுத்துகிட்டு வேறு ஊருக்கு வந்திருப்பாளே, அந்த ஊருக்கு வந்து புதுசாக ஆளை பார்க்குறா. 2 பேர் சாப்பிட்டு அன்னைக்கு ஃபிசிக்கல் ஒன்றா இருக்குங்க. பட் இவளுக்கு அந்த ஆளோட ஒன்றாந்தது பிடிக்கவே இல்லை. சொல்லப்போனால் அந்த ஃபீல் அவளுக்கு கிடைக்க முடிக்குது. அந்த கிரியேச்சர் கூட இருந்ததுக்கும் இந்த மாதிரி மனுஷங்களோட இருக்கால அந்த ஃபீலிங் வேறு மாதிரி இருக்குது. திரும்ப அவளுக்கு அந்த கிரியேச்சர் கூட போன ஆசையாகவே இருக்குது.